வெல்கம் டு டீ டைம். 10th புக்கில் இருக்கக்கூடிய இந்த மேலும் அறிந்து கொள்க அந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸில் இருக்கிறத வந்து ஒரு சில விஷயங்களை இன்றைக்கி பார்ப்போம். தொடர்ச்சி அந்த சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெப்த்தாக நம்ம லெசனுக்குள்ளே எப்படி போகலான்றதை ஐடியா பண்ணிக்கலாம். மேலும் அறிந்து கொள்க. மந்த வாயுக்கள் எலக்ட்ரான்களை ஏற்கும் தன்மையற்றவை. எலக்ட்ரான்களை வந்து ஏற்க முடியாது மந்த வாயுக்கள்னால, ஏனெனில் அவற்றின் வெளிமட்டத்தில் உள்ள S மற்றும் B ஆர்பிட்டால்கள் முழுமையாக எலக்ட்ரான்களால் நிரம்பி உள்ளவை. அதனால் மேலும் ஒரு எலக்ட்ரானை சேர்ப்பது இயலாது. எனவே இவற்றின் எலக்ட்ரான் நாட்டம் பூஜ்ஜிய மதிப்பை பெறுகின்றன. அடுத்தது தொகுதி குடும்பம். அட்டவணையில் வந்து இருக்கக்கூடிய தொகுதி எண்ணு கொடுத்துருவாங்க, குடும்பம் கொடுத்துருவாங்க. இதில் வந்து குடும்பத்தை கொடுத்து எந்த எண்ணில் இருக்குன்னு சொல்லி கேட்கலாம், அல்லது எண்ணை கொடுத்து இந்த எண்ணில் இருக்கக்கூடிய குடும்பம் என்னன்னு கேட்கலாம். அதை பற்றி பார்ப்போம். தொகுதி எண். தொகுதி 1ல் இருக்கக்கூடியது வந்து கார உலோகங்கள். குடும்பம் வந்து கார உலோகங்கள். தொகுதி 2 கார மண் உலோகங்கள். 2 நான் வச்சுக்கோங்க. காரம் மட்டும் வந்துச்சுன்னா 1, கார மண் 2 வருதா, 2 கார மண் உலோகங்கள் வந்தால் 2. 3 முதல் 12 வரை இடைநிலை உலோகங்கள். 3லிருந்து 12 வரை இருக்கக்கூடியவை இடைநிலை உலோகங்கள். அடுத்தது 13 வந்து போரான் குடும்பம். 14 கார்பன் குடும்பம். 15 நைட்ரஜன் குடும்பம். 15ன்றது நைட்ரஜன் குடும்பம். 15ன்றதை நைட் ஆயிடுச்சுன்னு நான் வச்சுக்கோங்க. 15 அப்படின்னாலே நைட் ஆயிடுச்சுன்னு நான் வச்சுக்கோங்க. நைட்ரஜன் குடும்பம். 16 ஆக்சிஜன் குடும்பம். 16 ஆக்சிஜன் குடும்பம் அல்லது சால்கோஜன் குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. 17 ஹேலஜன்கள். 18 தான் மந்த வாயுக்கள். அடுத்தது ஒப்பு மூலக்கூறு நிறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒப்பு மூலக்கூறு நிறை என்பது ஒரு விகிதம், அது வந்து ஒரு ரேஷியோ. ஒப்பு மூலக்கூறு நிறை என்பது ஒரு ரேஷியோ. எனவே அதற்கு வந்து அலகு கிடையாது. அலகு எதுக்கெல்லாம் அலகு இருக்கும்? ஒரு ஸ்கேலில் அளக்கிறதுக்கு அலகு இருக்கும், ஒரு பொருளை எடை போடுறதுக்கு அதுக்கு அலகு, எல்லாத்துக்குமே அலகு இருக்கும். ஆனால் இந்த ரேஷியோவுக்கு வந்து அலகு இல்லை. ஒரு சேர்மத்தின் மூலக்கூறு நிறையை கிராமில் குறிப்பிடுவதாக கொண்டால் அதற்கு கிராம் மூலக்கூறு நிறை என்று பெயர். ஒரு சேர்மத்தோட மூலக்கூறு நிறையை வந்து கிராமில் வந்து குறிப்பிடணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதற்கு வந்து கிராம் மூலக்கூறு நிறை என்று பெயர். அவ்வளோதான். இப்போ வந்து நீரின் கிராம் மூலக்கூறு நிறை 18 கிராமு. CO2 கிராம் மூலக்கூறு நிறை 44 கிராம். NH3யோட கிராம் மூலக்கூறு நிறை வந்து 17 கிராம். HClோட கிராம் மூலக்கூறு நிறை 36.5 கிராம். அடுத்தது சில தனிமங்களோட அணு நிறைகள் பார்த்துருவோம். ஹைட்ரஜன் அணு எண் வந்து அது ஹைட்ரஜன் ஒரே ஒரு அணு தான். அந்த ஹைட்ரஜனோட அணு நிறை வந்து 1.008. ஹைட்ரஜன் பொதுவாக 108 ரூபா. இப்போ ஹைட்ரஜன்னா ரொம்ப ஹை கிளாஸாக இருக்கிறவங்க வந்து 108 ரூபா மொய் செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் ரொம்ப ஹை கிளாஸ் பீப்புள் வந்து எவ்வளோ மொய் செய்வாங்க? 108 ரூபா. இது வந்து ஹைட்ரஜன்னா 1008. 1.008. அணு எண் 2 ஹீலியம் வந்து அதன் குறியீடு He. ஹைட்ரஜனுக்கு வந்து H, ஹீலியத்துக்கு வந்து He. ஹீலியத்தோட அணு நிறை 4.003. லித்தியத்தோட குறியீடு Li. லித்தியத்தோட அணு நிறை 6.941. பெரிலியம் என்பதன் குறியீடு Be. பெரிலியத்தோட அணு நிறை 9.012. போரானோட குறியீடு B. அணு நிறை 10.2.
10.811. போரானுக்கு வந்து 10.811. ஒப்பு அணுநிறை விகிதம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஒப்பு அணுநிறை என்பது ஒரு விகிதம், எனவே அதற்கு அலகு இல்லை. ஒரு தனிமத்தின் அணுநிறையை கிராமில் குறிப்பிடுவதாக கொண்டால் அதற்கு கிராம் அணுநிறை என்று பெயர். ஏற்கனவே பார்த்தது தான். ஹைட்ரஜனின் கிராம் அணுநிறை 1 கிராம், ஹார்மனின் கிராம் அணுநிறை 12 கிராம், நைட்ரஜன் கிராம் அணுநிறை 14 கிராம், ஆக்சிஜனின் கிராம் அணுநிறை 16 கிராம். சரி, அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியும் சாதனம் டோசிமீட்டர் ஆகும். அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியும் சாதனம் டோசிமீட்டர் ஆகும். அணுமின் நிலையம் அமைந்துள்ள இடங்களில் கதிரியக்கம் வெளியாகும் அளவை அவ்வப்போது கண்டறியவும் மருத்துவ நிழலுறு தொழில்நுட்பத்திலும் பயன்படுகிறது. எக்ஸ்ரே அதைத்தான் சொல்கிறாங்க. எக்ஸ் மற்றும் காமா ஒய் கதிர்கள் வெளியாகும் பகுதிகளில் பணியாற்றுவோர் கையடக்க டோசிமீட்டரை அணிந்து கொள்வதன் மூலம் கதிரியக்க உட்கவர் அளவினை அறிந்து கொள்ள இயலும். அணுக்கரு இணைவுனா என்னன்னு கேட்டிருக்காங்க. லேசான 2 அணுவின் உட்கருக்கள் இணைவதே அணுக்கரு இணைவு எனப்படும். 2 சின்ன குண்டை நான் வச்சுக்கோங்க, அது 2 இணையுது, அதுக்கு பேர் தான் அணுக்கரு. இதில் உள்ள 2 அணுக்கருக்களும் நேர்மின் சுமை கொண்டிருப்பதால் நிலை மின்னியல் கவர்ச்சி விசையின் காரணமாக அவை அருகருகே வரும்போது ஒத்த மின்னோட்டத்திற்கான விலக்கு விசை ஏற்படும். 2 குண்டு இருக்குது, 2 குண்டுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேர்மின் சுமை கொண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது நிலைமின்னியல் கவர்ச்சி விசையின் காரணமாக பக்கத்தில் வரும்போது அந்த ஒத்த மின்னோட்டத்திற்கான விலக்கு விசை ஏற்படும் சொல்கிறாங்க. அவ்வளோதான். உயர் வெப்பநிலையின் அதாவது 10⁻7 முதல் 10⁻9 K என்ற அளவில் மட்டுமே இது வந்து நடக்கிறது. எப்போ சாத்தியம்னா 10⁻7லிருந்து 10⁻9 K என்ற அளவில் மட்டும்தான் இப்படி நடக்கும். காரணமாக உருவாகும் அணுக்கருவின் இயக்க ஆற்றலால் இந்த விலக்கு விசையானது தவிர்க்கப்படுகிறது. அடுத்தது அடர்குறை மற்றும் அடர் மிகு ஊடகம் என்றால் என்ன? ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது அதன் திசை வேகம் அதிகரித்தால் அது அடர்குறை ஊடகம் ஆகும். காற்றுடன் ஒப்பிடும்போது நீரானது ஒளிக்கு அடர்குறை ஊடகம் ஆகும். ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது அதன் திசை வேகம் குறையுமானால் அது அடர்மிகு ஊடகம் ஆகும். நீருடன் ஒப்பிடும்போது காற்றானது ஒளிக்கு அடர்மிகு ஊடகமாகும். இது ஒன்றும் இல்லை, ஒரு வரப்பில் வந்து தண்ணி பாய்ச்சிரும். தண்ணி பாய்ச்சும்போது அதில் நிறைய களைச்செடிகள் அந்த வரப்பில் இருக்குது அப்படின்னா தண்ணி வேகமாக போக முடியுமா? போக முடியாது. அப்போ தண்ணியோட வேகம் அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்துல லாங்காக இருக்கிறதுனால தான் வேகமாக போகுதுன்னு அர்த்தம். அதுதான் சொல்ல வராங்க. ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்ற ஊடகத்திற்கு செல்லும்போது அதன் திசை வேகம் அதிகரித்தால், அந்த தண்ணியோட வேகம் அதிகரித்தால் அது அடர்குறை ஊடகம். அதில் எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக போகும். அதுக்கு தான் அடர்குறை. அதை நான் வச்சுக்கோங்க, அது ஈஸியாக இருக்கும். இந்தியாவில் வந்து வீட்டுக்குரிய கரண்ட்டில் பொறுத்த மட்டும் மின் சுற்றுகளில் 220 to 230 வோல்ட் தான் நம்ம பயன்படுத்துவோம். 220/230 வோல்ட் மின்னழுத்தமும் 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணும் கொண்ட மாறுதிசை மின்னோட்டம் அனுப்பப்படுகிறது. இந்தியாவில் USA மற்றும் UK போன்ற நாடுகளில் வீட்டுக்குரிய மின் சுற்றுகளில் 110/120 வோல்ட் மின்னழுத்தம் 60 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணும் கொண்ட மாறுதிசை மின்னோட்டம் அனுப்பப்படுகிறது. நமக்கு வந்து 220 to 230, 220/230. அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம் போன்ற நாடுகளில் 110/120 வோல்ட் மின்சாரம் 60 ஹெர்ட்ஸில், நமக்கு வந்து 50 ஹெர்ட்ஸ். இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட வன உயிரி பாதுகாப்புக்கான நடவடிக்கைகளை மட்டும் பார்த்துருவோம். புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973ஆம் ஆண்டில் புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973ஆம் ஆண்டிலும் யானைகள் பாதுகாப்பு திட்டம் 1992ஆம் ஆண்டிலும் துவங்கப்பட்டது. 1976ஆம் ஆண்டில் முதலைகள் பாதுகாப்பு திட்டம் துவங்கப்பட்டது. 1999ஆம் ஆண்டில்
கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் துவங்கப்பட்டது. அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள காண்டாமிருகங்களை பாதுகாக்க இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு 2020 என்னும் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் குறைந்தபட்சம் 3000 ஒற்றை கொம்புடைய காண்டாமிருகங்களையாவது 2020ஆம் ஆண்டுக்குள் பாதுகாத்திட குறிக்கோள் மேற்கொள்ளப்படுகிறது. ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா 1936ஆம் ஆண்டு உத்தரகாண்ட் மாநிலத்தில் துவங்கப்பட்ட இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா. இந்தியாவில் தற்போது 15 உயிர்க்கோள காப்பகங்கள் உள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள நீலகிரி பகுதி ஒரு பாதுகாக்கப்பட்ட உயிர்க்கோள காப்பக பகுதியாகும். தமிழ்நாட்டில் தேனி மாவட்டம் வெங்கடாச்சலபுரம் எனும் கிராமத்தைச் சேர்ந்த ராதிகா ராமசாமி என்பவர் இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் என்று சர்வதேச அளவில் புகழ் பெற்றுள்ளார். இவர் பறவை இனங்களை புகைப்படம் எடுப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இவரது புகைப்பட தொகுப்பு வன உயிரினங்களின் சிறந்த தருணங்கள் என்னும் தலைப்பில் நவம்பர் 2014ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. சிப்கோ இயக்கத்தை பற்றி சொல்லி இதோட முடிச்சிருவோம். 1973ஆம் ஆண்டில் அகிம்சா வழியில் மரங்களையும் காடுகளையும் பாதுகாப்பதற்காக துவங்கப்பட்ட இயக்கம் சிப்கோ இயக்கம். சிப்கோ எனும் வார்த்தைக்கு பொருள் தழுவுதல் என்பதாகும். மரங்களை வெட்ட விடாமல் கிராம மக்கள் அவற்றை வட்டமாக சூழ்ந்து கொண்டு கட்டி தழுவியபடி நின்றதால் இப்பெயர் அமைந்தது. உத்தரப்பிரதேசம் தற்போதைய உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள சாமோலி எனும் ஊரில் இவ்வியக்கம் தோன்றியது. இமயமலை பகுதிகளில் உள்ள காடுகளை 15 ஆண்டுகள் அழிக்கக்கூடாது என்ற தடை உத்தரவை பெற்று 1980ஆம் ஆண்டு இவ்வியக்கம் மிக பெரும் வெற்றியை அடைந்தது. அடுத்த வீடியோவில் மீண்டும் இப்போ பார்த்த மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் அந்த பாக்ஸில் இருக்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் இந்த கமெண்ட்ஸில் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் சொல்லலாம். குறைகள் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோ போடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.